இந்த இனிமையான வேலையில் மிக சிறப்பான ஒரு மையத்தில் நூலகம் சார்ந்த ஒரு விழாவில் எதிர்கால இந்தியாவினுடைய நம்பிக்கை நட்சத்திரங்களின் முன்னால் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் நான் பெருமைப்படுகிறேன். ஒவ்வொரு பேரையும் எல்லாரை பற்றி எல்லாம் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் மேடையில் இருக்கிற இதாக வந்த டைட்டில்கள் மரியாதைக்குரிய சுந்தரேசன் எல்லாவற்றையும் காட்சிப்படுத்தி கொண்டிருக்க அன்பான புகைப்பட வல்லுநர்கள், உங்களோடு என் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிவதை நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய பேசணும், எவ்வளோ நேரம் எல்லாருக்கும் நேரம் சொன்னாங்க. எனக்கு நேரம் சொல்லிட்டீங்கன்னா சரியா இருக்கும். ஐயா எவ்வளோ நேரம் பேசுனாங்க ஐயா? பிள்ளைங்களாம் என்ன நினைக்கிறேன்னா, எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு நல்லது. எவ்வளோ நேரம்? ஒரு அரை மணி நேரம் பேசுகிறோம், ஹாஃப் அன் ஹவர் பேசுகிறோமா? தாங்குமா? எவ்வளவோ தாங்கிட்டோம், இதை தாங்க மாட்டோமா? நீங்கள் என்ன சரி, +2 படிக்கிறீங்களா? முடிச்சிட்டீங்களா? படிச்சுட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி. எதையோ சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே இங்கே அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற அன்பான குழந்தைகள், உங்களை எல்லாம் பார்த்ததிலே ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நூலகம் என்பது புத்தகங்களை அடுக்கி வைத்திருக்கிற அலமாரி மட்டுமல்ல. எது நூலகம் என்றால் அந்த நூல்களும் அங்கே இருக்கிற நூலகரும் சேர்ந்தது தான் ஒரு நூலகம். அப்படி ஒரு அருமையான நூலகர்களை நம்முடைய திருவண்ணாமலை மாவட்ட நூலகம் பெற்றிருக்கிறது. அதற்கான வாசகர் வட்டம், அதற்கு ஒரு தலைவர், பொறுப்பாளர்கள், அன்பான வாசகர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அதை செய்கிறாங்க. நூலகர் என்பது சாதாரணம் அல்ல. மாசேத்தும் ஒரு நூலகர், மாசேத்துமே ஒரு நூலகராக இருந்தவர் தான். இப்போ எவ்வளோ பெரிய பதவி! ஏன் நூல்னு பேர் வச்சாங்கன்னா, ஊசியின் காதுக்குள்ளே நூல் நுழைந்தால் கிழிந்து போன துணிகளை தைக்கும். ஆனால் நம்முடைய காதுகளிலே அந்த நூல் நுழைந்தால் மனதிலே இருக்கிற அழுக்குகளையும் அற்புதமான அறிவையும் வெளிக்கொண்டது. மனிதன் எண்ணங்களால் ஆனான். நாம் என்ன ஆக வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அதுவாகவே ஆக வாய்ந்திருக்கிறது. என்னால் முடியாது என்று மட்டும் ஒருபோதும் தயவு செய்து எண்ணிவிடாதீர்கள். ஏனென்றால் உங்களால் முடியாதது இந்த உலகத்தில் எவனாலும் முடியாது என்று நீங்கள் மனதுக்குள் நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சாதிக்க பிறந்திருக்கிறீர்கள். இஸ்லாத்திலே ஒரு வழி உண்டு. இறைவன் கர்ப்பிணியாக இருக்கிற பெண்களின் வயிற்று குழந்தைக்கு உள்ளே போய், உனக்குள்ளே நான் திறனை வைத்து அனுப்புகிறேன், அந்த திறனை வெளிப்படுத்தி நீ உயர வேண்டும் என்று சொல்வதாக இஸ்லாத்திலே ஒரு வரி இருக்கிறது. As a man thinketh, so is he என்று பைபிளினுடைய முதல் வரி சொல்லுது. அதைவிட நம்முடைய வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? யத் பாவயசி தத் பவசி என்று சொல்கிறது. நீ எதுவாக இருக்க வேண்டும் என்று நீ பாவித்துக் கொள்ளுகிறாயோ அதுவாகவே நீ ஆவாய் என்று நம்முடைய வேதத்தினுடைய முதல் வரி சொல்லுகிறது. எனவே நீங்கள் எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, நீங்கள் மருத்துவராக ஆக வேண்டும் என்று விரும்பினார், பொறியாளராக ஆக வேண்டும் என்று விரும்பினார், ஆசிரியராக ஆக வேண்டும் என்று விரும்பினார், நூலகராக ஆக வேண்டும் என்று விரும்பினார், எதுவாக இருந்தாலும் அதுவாக ஆவீர்கள்.
எனவே நீங்கள் எதுவாக ஆக வேண்டும் என்று முதலிலே ஆசைப்படுங்கள். நீங்கள் ஆசைப்பட்டால் அதுவாக ஆவீர்கள். கண்ணாடிக்கு முன்னால் போய் நில்லுங்க. இப்போ பார்த்தா சொன்னால் வேடிக்கையாக கூட இருக்கும். 10ஆவது படிக்கிற பையனும் 12ஆவது படிக்கிற பையன் என்ன யோசிப்பாங்கன்னா, சார் நாங்கள் எதுவா ஆகணும்னு ஆசைப்படுறோம், அதெல்லாம் நடக்குமான்னு. நிச்சயமாக நடக்கும். நீங்கள் எதுவாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அது நடக்கும். பேருந்தையே பார்க்காத ஊர்லேருந்து நான் வந்திருக்கேன். பேருந்தே பார்த்ததில்லை. நான் 11ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் நடந்து தான் படித்தேன். என்னாலேயே ஒரு 2 மாவட்டத்துக்கு அலுவலராக இருக்கிற வாய்ப்பு இருக்குன்னா கையில் பிடிச்சிட்டே போகிறீங்க. அதுக்குள்ள ஒரு உலகம் இருக்கு. நல்ல உலகம் இருக்கு, கெட்ட உலகம் இருக்கு. குட் டச்சும் இருக்கு, பேட் டச்சும் இருக்கு. You know what is good touch and what is bad touch. தயவு செய்து தொடக்கத்திலேயே ஒரு செய்தி சொல்றேன். நீங்கள் எதுவாக ஆக வேண்டும் என்பதை தடுக்கிற விஷயங்கள், ஐயா முனைப்புக்கான விஷயம் சொன்னார். தடுக்கிற விஷயம் எதுவாக இருக்குன்னா சிந்தனை சிதறல். இந்த சிந்தனையை மட்டும் தயவு செய்து சிதற விடாதீங்க. எப்ப தெரியுமா சிதற விடலாம்? நீங்கள் ஒரு பொறுப்பிற்கு வந்த பிறகு சிதற விட்டுங்க. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, எனக்கு ஒரு பொண்ணு, ஒரே பொண்ணு தான். பேர் என்ன வச்சுருக்கேன்னா நிவேதா ஸ்ரீன்னு வச்சுருக்கேன். ஐயாவுக்குலாம் தெரியும், என்னோட கொஞ்சம் உயரமாக இருக்கிறேன். அவர்கிட்ட ஒரே செய்தி தான் சொன்னேன். நீ வளர்ந்த ஆளாகி உயர்ந்த பதவி வரும் வரை உன் சிந்தனை மாற்றம் இருக்கக்கூடாது. ஒருவேளை அதற்கு பிறகு உனக்கு சிந்தனை மாற்றம் வந்தால் அது என்னால் தடுக்கப்பட மாட்டேன், நான் தடுக்க மாட்டேன். இட் இஸ் யுவர் வில் அண்ட் ப்ரெஷர். எது வரைக்கும்? நீ உயர்ந்து வரும் வரை. எனவே நீங்கள் உயர வேண்டும் என்பதிலே அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த குழந்தைகள்லாம் அவங்களுக்கு சரியான வயது. அதனால உங்ககிட்ட சொல்றேன், சிறை காக்கும் காப்பு நிறை காக்கும் காப்பே தலைவன். இந்த நிறை என்பது நிறைவு. அது நிறைய சொல்லலாம், விளக்கம் நிறைய சொல்லலாம். ஒரு வீட்டுக்குள்ளே, ஒரு அறைக்குள்ளே, இருட்டறைக்குள்ளே ஒரு பெண்ணை பூட்டி வைத்தால் கூட அவளால் கெட்டு போக வேண்டும் என்று நினைத்தால் கெட்டு போக முடியும். சமுதாயத்திலே மிக சுதந்திரமாக இருந்தாலும் கெட்டு போகக்கூடாது என்று அவள் நினைத்து விட்டால் அவளை எவளாலும் எடுக்க முடியாது. எனவே சிந்தனை தெளிவு உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவன் சொன்னான். அதற்கடுத்து இருட்டிலே இருக்கிற பெண்ணை சிலப்பதிகாரத்திலே கண்ணகியை வெளியே கொண்டு வந்து தேரா மன்னா செப்புவதுடையன் என்று பேச வைத்தான். அதற்கு பின்னாலே வந்த பாரதி எங்கே ஏட்டையும் பெண்கள் தொடுவது சரியில்லை என்று சொன்னதை உயர்த்தி காட்டினார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரியில் பெண்கள் நடத்த வேண்டும் என்று பெண்களை உயர்த்தி பேசினான். அதற்கு பிறகு ஜெயகாந்தன் வந்தான். ஜெயகாந்தன் ஒரு அருமையான கதை எழுதுறான். என்ன தெரியுமா எழுதுறான்? ஒரு நல்ல பெண் பேருந்து நிலையத்திலே நின்று கொண்டிருக்கிறாள். இருட்டு வேளை, மழை பொழிகிறது. மழையிலே நனைந்து கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்திலே ஒரு மகிழ்வு உண்டு வருகிறது. மகிழ்வுனா ப்ரெஷர் கார் வருகிறது. அப்படி வரும்போது அவள் நடுங்கி கொண்டிருக்கும் போது ஒரு கணவன் அந்த காரிலே இருந்து இறங்குகிறான். அவளை வாமா வரையா அந்த வண்டியில் கேட்குறான். அந்த வண்டியில் ஏற்றிக்கிறான். கொஞ்சம் தூரம் போனது என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். அவன் அந்த பெண்ணை வீணாக்கி விடுகிறான். அந்த பெண் வீட்டுக்கு போகிறாள். அவளுடைய தாய் தண்ணீரை கொண்டு வந்து தலையிலே ஊற்றி, இது தண்ணீர் அல்ல, இது நெருப்பு, நீ மீண்டும் பிறக்கிறாய், நீ இதற்காக வருத்தப்படாதே என்று ஜெயகாந்தன் அந்த கதையிலே எழுதுகிறார். அப்பொழுது அவருக்கு வந்த எரிப்பு மிக மிக அதிகம். ஆனால் அவர் சொல்லுறாரு, ஏன் பொண்ணா இருந்தா நான் இதை தான் செய்வேன். உலகத்திலே வாழ்வதற்காகவும் சாதிப்பதற்காகவும் தான் பெண்கள் பிறந்திருக்கிறார்கள் என்று ஜெயகாந்தன் சாதிக்காமல் செத்து விட்டால் நாம் பிறந்ததிலே அர்த்தமில்லை. எனவே நிச்சயமாக நீங்கள் எதையாவது சாதிக்கப் போகிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒரு கல்லுக்குள்ளே சிலை இருக்கிறது என்று கல்லுக்கு தெரியாது. ஒரு கல் இருக்கிறது, அது தனக்குள்ளே ஒரு கடவுள் இருக்கிறார் என்று அந்த கல்லுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஒரு சிற்பி அந்த கல்லிலே எது எல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் நீக்கி கொண்டே வருகிறான். நீக்கிவிட்ட பிறகு அது ஒரு சிலையாக மாறுகிறது, கடவுளாகிறது, அது வணங்கப்படுகிறது. அந்த வேலையை தான் நண்பர் திருவேலும் யுவராஜன் செய்து கொண்டிருக்கிறார். உங்களை அவர்கள் நல்லாக பார்க்கவில்லை. உங்களுக்குள்ளே இருக்கிற சிலை வெளியே வந்து விடாதா? உங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றல் வெளியே வந்து விடாதா? நீங்கள் எதையாவது சாதித்த
சாதித்து விட மாட்டீர்களா? இந்த உலகம் உங்களாலே பயன்பெறக்கூடாதா என்று ஆசைப்படுகிற இந்த 2 உள்ளங்கள் உங்களை நோக்கி பல கருத்துக்களை கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டிருக்கிறது. அழகாக எடுத்துக் கொள்ளுங்கள். எதையெல்லாம் நீங்கள் எடுத்துக் கொள்ளுகிறீர்களோ அது எல்லாம் கல்வி. ஏனென்றால் கல்வி என்பது வெளியிலே இருந்து உள்ளே வருவது, அறிவு என்பது உள்ளே இருந்து வெளியே போவது. கல்வியை வைத்துக்கொண்டு எதுவும் செய்ய முடியாது, அறிவை வைத்துக் கொண்டுதான் செய்ய முடியும். ஏன்னா இன்றைக்கு உயர்ந்த பதவிகளிலே இருப்பவர்கள் எல்லாம் ஸ்கில் என்கிற திறனை கொண்டு உள்ளே போனவர்கள். எனவே நீங்கள் உங்கள் அறிவை திறனாக மாற்றுங்கள். முதலிலே கல்வி. கல்வி என்பது புத்தகத்தின் வழி, புத்தகத்தின் வழியாக கிடைக்கிற கல்வியை கொண்ட அறிவு, அறிவிலிருந்து கிடைக்கக்கூடிய திறன் என்று நீங்கள் உயர்ந்து போனால் இந்த உலகம் உங்களை வணங்குவதற்கு தயாராக இருக்கிறது. நன்றாக யோசித்து பாருங்கள். உங்களுக்கான நாற்காலிகள் எல்லாம் செய்து தயாராக இருக்கிறது. எப்பொழுது நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்கிறீர்களோ, எப்பொழுது நீங்கள் அதற்கு முழுமையான ஆளாக உங்களை நிர்மாணித்துக் கொள்கிறீர்களோ அப்பொழுது அந்த நாற்காலி உங்களை ஏற்றுக்கொள்ளும். ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் தாழ்ந்து விட்டால் அந்த நாற்காலி உங்களை ஏற்றுக்கொள்ளாது. நாற்காலி உங்களுக்கு பிறகு செய்வதில்லை, நாற்காலிகள் தயாராக இருக்கிறது. எந்த நாற்காலியிலே நீங்கள் உட்காரலாம் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். அந்த நாற்காலி உங்களை ஏற்றுக்கொள்ளும். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், மனதின் எண்ணங்கள் தான் மனிதனை முழுமையாக வளர்க்கிறது. அழகாக திருமூலருடைய வரியை சொன்னார்கள். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை என்கிறார் திருமூலர். உன்னை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யாரை பற்றியும் கவலைப்பட வேணாம், எதை பற்றி கவலைப்பட வேணாம். இந்த சமுதாயம் நீங்கள் முயற்சித்துக் கொண்டே இருந்தால் வீண் முயற்சி என்று சொல்லும். ஆனால் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்றால் விடாமுயற்சி என்று சொல்லும். அதுவரை உங்களை ஏற்றுக்கொள்ளாது. தேர்வு எழுதும் போது உங்களை ஏற்றுக்கொள்ளாது, ரிசல்ட் வரும்போது தான் ஏற்றுக்கும். எனவே நீங்கள் முயற்சித்துக் கொண்டே இருங்கள். உங்கள் பயணத்திலே தடை வேண்டாம், கண்டிப்பாக சாதிப்பீர்கள். சாதிக்காமல் போனால் செத்ததற்கு சமம். ஏன்னா வலி என்பது மிக அவசியமானது. பெயின் இஸ் சென்சேஷன் என்று சொல்வார்கள். வலி இருக்கும். அந்த வலி இல்லைன்னா நாம் அசிங்கப்படுத்தப்படும் போது, நாம் கீழாக நினைக்கப்படும் போது, நாம் சரியாக மரியாதை தராத போது நமக்கு ஒரு அசிங்கமும் வலியும் ஏற்பட வேண்டும். அந்த வலி தான் நம்மை உயர்த்தும். எனவே உங்களுக்கு வலிக்க வேண்டும். எப்பொழுது நமக்கெல்லாம் வலிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்பது பொருள். நமக்கு வலி இல்லாமல் போனால் நாம் இல்லை என்று பொருள். அதைத்தான் போராட்டம் என்கிறான் ஹிட்லர். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஹிட்லருடைய மிகப்பெரிய விஷயம் ஒரே நேரத்தில் 1,00,000 பேரை நிற்க வைத்து யாரை வேண்டுமானாலும் கொன்று விடுங்கள் என்று சொன்ன ஹிட்லர் எழுதுகிறான் மை ஸ்ட்ரகிள் என்று எழுதுகிறான், என்னுடைய போராட்டம் என்று எழுதுகிறான். ஹிட்லருக்கே போராட்டம் என்றால் நமக்கெல்லாம் வாழ்க்கை போராட்டம் இல்லையா? நாமெல்லாம் எங்கிருந்து வந்திருப்போம்? சாதாரண குடும்பத்திலிருந்து வந்திருப்போம். அப்பா அம்மா படுற கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்போம். கிழிந்த ஜாக்கெட் போட்டிருந்த அம்மாவை பார்த்திருப்போம், சேத்திலே இருந்த அப்பாவை பார்த்திருப்போம், வாட்ச்மேனா இருக்கிற அப்பாவை பார்த்திருப்போம். அவர்கள் படுகிற கஷ்டங்களை எல்லாம் சீனாவில் என்ன செய்யறாங்கன்னா குழந்தைகளுக்கு படம் போட்டு காட்டுறாங்க. என்ன தெரியுமா? அவங்க அப்பாவும் அம்மாவும் எங்கெல்லாம் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்து போட்டு குழந்தைகளை பார்க்க சொல்றாங்க. நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் போட்டு கொண்டிருக்கிற ஆடை எப்படி வந்தது தெரியுமா? உன் அப்பாவும் அம்மாவும் வேர்வை சிந்தியதால் வந்தது என்று அந்த குழந்தை பார்க்கும்போது, அடடா, இந்த வேர்வையை நான் மாற்றப் போகிறேன், அருமையான ஆடை என் தந்தைக்கு கொடுக்க போகிறேன், மிகச்சிறந்த வாழ்வை என் தாய்க்கு கொடுக்க போகிறேன் என்கிற எண்ணம் அந்த குழந்தைக்கு வர வேண்டும். உங்களுக்கும் வர வேண்டும். புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டால் உங்களுக்கு முன்னால் யார் தெரிய வேண்டும் தெரியுமா? உங்களை யாரெல்லாம் ஏற்றி விடுகிறார்களோ, யாரெல்லாம் நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களை நினைத்துக் கொண்டு படியுங்கள். கூடவே இன்னொருத்தர் நினைங்க, உங்களை யாரெல்லாம் வாழக்கூடாது என்று நினைக்கிறானோ அவனை நினைத்துக் கொண்டு ஒரு சவாலாக நினைத்துக் கொண்டு படியுங்கள். உங்கள் படிப்பு கண்டிப்பாக உங்களை உயர்த்தும். ஏனென்றால் விவேகானந்தர் சொல்லுகிறார், எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்குள்ளே இறைத்தன்மை இருக்கிறது என்று. விவேகானந்தர் மட்டும்தான் சொன்னாரு, நீங்கள் தெய்வீகமானவர்கள், நீயே கடவுள். நீ என்ன ஒரு கடவுளை போய் பார்த்தது? நீ கடவுள், கடவுளுடைய அவதாரம். உனக்குள்ளே எல்லா திறனும் இருக்கிறது. ஆல் பவர் இஸ் வித்தின் யூ. உன்னிடம் இல்லாத ஒரு சக்தி இந்த உலகத்தில் எவரிடமும் இல்லை. அந்த நம்பிக்கையோடு, அந்த ஆசையோடு, அந்த வெறியோடு நீங்கள் படியுங்கள். நீங்கள் படிப்பதை எப்படி படிக்கிறோம் என்பதை முறையாக படியுங்கள். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழைன்னு ஒரு பொருள். இங்க என்ன பொருள் சொல்லுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். தெய்வத்தை தொழாமல் கூட கணவனையே தெய்வமாக
வணங்கினால், அவர் சொன்னால் பெய் என்று சொன்னால் பெய்யும் மழை. இது ஒரு தவறான கருத்து. ஏன்னா நம்ம அம்மா போய் பெய்யுன்னு சொன்னா மழை பெய்யுமா? எங்க அக்கா பெய்யுன்னு சொன்னா மழை பெய்யுமா? என் பொண்ணு சொன்னா மழை பெய்யுமா? அப்ப அவங்கெல்லாம் எதுக்கும் புண்ணியம் இல்லாதனால வீணா போனாலா? அப்படி கிடையாது. தெய்வம் தொழாமல் கணவனை தொழுகிற ஒருத்தியும் பெய்யன பெய்யும் மழையும், ஒரு விவசாயி இந்த நேரத்திலே மழை பொழிந்தால் எப்படி நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறானோ அப்பொழுது பெய்யக்கூடிய மழையும் சமமானவர்கள். A=B. அந்த மிக சரியான மனைவியும் மிக சரியான மழையும் சமமானவர்கள் என்று வள்ளுவர் சொன்னார். யாரையும் போய் உங்க அம்மாவை சொல்லு அப்படின்னா உங்க அம்மா லாயக்கில்ல, அக்கா லாயக்கில்ல அப்படின்லாம் சொல்லலை. எனவே எதையுமே பொருள் புரிந்து படிப்பது. ஒரு வரி படித்தால் கூட அதை சரியாக புரிந்து கொள்வது. சார் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பெட்வீன் லைன்ஸ் என்று சொல்வார்கள். ஒரு லைனை அப்படியே படிச்சுட்டு இருக்காம அதுல என்ன இருக்கும், இது என்ன நோக்கத்துக்காக சொல்லப்பட்டது அப்படி படிக்கணும். ஒரு மிக சிறந்த ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்லணும். பார்வோன் என்று எகிப்திலே ஒரு வீரன் இருந்தான், ஒரு அரசன், சிற்றரசன். அவன் என்ன பண்ணுவானா தெரியுமா? எங்கெங்கெல்லாம் சண்டைக்கு போறானோ அங்கெல்லாம் போய் புத்தகங்களை எடுத்துக்கிட்டு வந்து தன் இடத்துல வந்து வச்சுப்பான். அதை ஒரு லைப்ரரி மாதிரி வச்சுக்கிட்டான். அந்த லைப்ரரி போய் போய் படிப்பான். அப்படி படிக்கிற அந்த அறைக்கு என்ன தெரியுமா பேர் வச்சான்? மன மருத்துவ நிலையம். அந்த லைப்ரரி, அந்த ரூமுக்கு பேர் வைக்கிறான் லைப்ரரிக்கு மன மருத்துவ நிலையம் அப்படின்னு பேர் வச்சான். மனசை மனத்துக்கண் மாசு இல்லைனாதல் அனைத்து அரணம், வேற எந்த அறமும் தேவையில்லை, மனசு சுத்தமாக இருந்தால் சரியா போச்சு அப்படின்னு ஒரு பார்வோன் மன்னன் இருந்தால் அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களை நேசித்தால், உங்களை விட உங்களை நேசிக்கிற ஒருவன் இந்த உலகத்தில் பிறக்க போவதில்லை. நீங்க தான் உங்களை நேசிக்கணும். பக்கத்தில் இருக்கிற யாரும் உங்களை நேசிக்க மாட்டாங்க, வீணா போவதான் நினைப்பாங்க. நீங்களே உங்களை நேசிங்கள், தானே உயருங்கள். நேற்று 40 மதிப்பெண் எடுத்தா இன்னைக்கு 45 எடுங்கள், 50 எடுங்கள். அவன் பக்கத்தில் இருக்கிறவன் 80 எடுக்கிறான், அதை பற்றி கவலைப்படாது, அவன் எடுத்து போறான். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உயருங்க. இது எப்படி தெரியும்னா, லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்லாம் போட்டி நடக்கும். அந்த பையன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தாண்டதை விட நாளைக்கு 1 இன்ச் அதிகம் தாண்டுவான், அதை விட கொஞ்சம் அதிகம் தாண்டுவான். அதுதான் முக்கியம் ஒழிய அவன் 6 அடி தாண்டுறான் நான் 4 அடி தாண்டுறது முக்கியம் இல்லை. தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள வேண்டும். அதற்கு அருமையான நிறைய செய்திகள் இருக்கிறது. தன்னையே உணர வேண்டும். புத்தர் இருந்தார். புத்தர் கடைசி நேரத்தில் ஏறக்குறைய 80வது வயதிலே இறக்க போகிற தருவாயிலே அப்படியே வருத்தப்பட்டு படுத்து கொண்டிருக்கிறார்.